நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திருவருகை காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் இறைவாக்கினர் எசையா நூலின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் என்று ஆண்டவரை குறித்த அற்புதமான வெளிப்பாடு எசையா வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் என்கிற அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுக்கிற எசையா நூலின் இறைவார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கியவர்களாக, இறைமகன் இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் ஆண்டவரில் இணைந்து மகிழ்ந்து பாடி ஆண்டவரை வரவேற்கிற பிள்ளைகளாக துணிந்து பாடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். இன்று திருப்பாடல் 72 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் மத்தியில் அவருடைய பிரசன்னம் இருந்து கொண்டிருக்கிறது என்று நம்புகிற பிள்ளைகள் நீதியையும் சமாதானத்தையும் தழைத்தோங்கச் செய்ய போராட அழைக்கப்படுகிறோம். இதுவே ஆண்டவருடைய காலம் என்பதை உணர்ந்து செயல்பட ஆற்றல் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது: கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். இந்த வரிகளை உற்று நோக்குகிற போது கடவுளுடைய இந்த மாபெரும் கிருபை நமது நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுக்கும் நீதி தீர்ப்பு அளிக்கக்கூடிய நீதி தலைவர்களுக்கும் இது தேவையாயிருக்கிறது. அநீதியும் அக்கிரமங்களும் பெருகி கொண்டிருக்கிற உலகத்திலே நீதியை நிலைநாட்டும் ஆற்றலோடு கூடிய தலைவர்கள் நமக்கு கிடைக்க இந்த
மன்றாட்டுக்களை முன்வைத்தவர்களாய் செபித்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக, நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. இந்த வார்த்தைகளை நாம் ஜெபமாக்கி ஆண்டவர் முன் வைக்கிறோம். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளை, திக்கற்றவர்களை ஆண்டவர் விடுவிப்பார் என்கிற வார்த்தையின்படியாக நமது தேசத்திலும் நாம் வாழுகிற இந்த பூமியிலும் நீதி தழைத்தோங்க இறைவனே அருள் புரிய, இரக்கமற்ற செயலாற்றுகிற மனிதர்களின் இதயத்தில் இறைவன் இறங்கி செயல்பட மன்றாடுவோம். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீதியோடு செயல்பட வேண்டும் என்பதை நீதியோடு செயல்பட்டு எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரே, அதே நீதி எங்கள் இதயங்களில் நாங்கள் நின்று செயல்படுத்தக்கூடிய ஆற்றலாய் விளங்க எங்களுக்கும் ஆற்றல் அளித்தரலும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.